லிங்கம் பாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஃபேண்டாஸ்டிக்கான 2 வாஸ்து வரைபடங்கள். ஸோ அதில் வெஸ்ட் ஃபேஸிங் இஸ் த பெஸ்ட் ஃபேஸிங், அதே மாதிரி நார்த் ஃபேஸிங். ஸோ இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், அதே மாதிரி இந்த நார்த் ஃபேஸிங்க்கும் வெஸ்ட் ஃபேஸிங்க்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு பொருந்தும், இது மாதிரி டீட்டெயில்டாக இந்த குழிப்பொருத்தத்தோடு நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரைபடத்துக்கு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. 28க்கு 50 177 குழி. கருடமனை, சிம்மமனை, கருடமனை, யானைமனை, பசுமனை. அதில் வசதியான மனைங்கிறது கருடமனை. உயரமாக பறக்கிறது, சுக்கிரனுக்கு அதிகாரத்திற்கு உண்டான மனைதான் கருடமனை. இந்த கட்டடம் கிரக பிரவேசம் செய்கிறதுலேருந்து 79 ஆண்டுகள், இயர் 79 இயர்ஸ் நலம். இதில் 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் உள்ளது. ஸோ இந்த கருடமனை வரவு பார்த்திங்கன்னா முழுவதும் 12 உள்ளது. செலவு 3. யோனி பொருத்தம், கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமை. சிம்மம் ஜெயம். நட்சத்திர பொருத்தம் உத்திரம் உத்தமம். வார பொருத்தம், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும் நலமாக இருக்கிறதுக்கு உண்டானது. புதன் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு. வாழையடி வாழை தலைமுறை பொருத்தத்திற்கு சுக்கிர அங்கீசம் ராஜயோகம். ஜாதி பொருத்தம் பிராமண ஜாதி. திதி பொருத்தம் திருதியை ஜெயம். ராசி பொருத்தம் மீனம். கட்டடத்திற்கு உண்டான வயது பொருத்தம் 79 ஆண்டுகள். இப்போ பாருங்கள், இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் இஸ் த பெஸ்ட் ஃபேஸிங்னு சொல்கிறோம். மேற்கு, கிழக்கு, ஸோ வடக்கு, தெற்கு, ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. இந்த பிளாட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈசான மூலை சற்று நீண்டு உள்ளது. இது 56 அடி, இது 52 அடி 11.25 அங்குலம். அப்போ உங்களுக்கு ஈசான மூலை வளர்ந்து உள்ளது. ஈசன் பாகத்தில் ஈசான மூலையில் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க. வாயு மூலைன்னு சொல்கிறது மேற்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் வாயு மூலைங்கிறது முன்னாடி வரும் செப்டி டேங்க் அமைங்க. கன்னி மூலைங்கிறதுல மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னாக்கா, நீங்கள் இது மாதிரி பிளான் அமைச்சு கொடுக்குறீங்களா சார்னு கேட்குறாங்க. எங்கள் அலுவலகத்தில் இன்ஜினியர் வெங்கடேசனுங்கிறவர் செக் பண்ணியிருக்காரு. மகாலட்சுமிங்கிற இன்ஜினியர் தான் டிராயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்கான பிளானு. ஸோ வீட்டுக்கு உள்ள வெஸ்ட் ஃபேஸிங் போய் பார்ப்போம். இது தரைதளம் மற்றும் முதல் தளத்திற்கு உண்டான அமைப்பு கொண்ட வரைபடம். இது யாருக்கெல்லாம் இந்த மேற்க பார்த்த வீடு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி, துலா ராசி, அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். இது காற்று ராசி, அதனால தான் மேற்கு ஆகாய வட்டம்னு சொல்கிறது. ஸோ அப்போ மேற்கு யாருக்கு உண்டானது? சிவபெருமானுக்கு உண்டானது. சிவன் பிரதோஷ வழிபாடு செய்கிறது, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது. முக்கியமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வாஸ்து பூஜை செய்கிற இடத்துல நீங்கள் வாஸ்து பூஜையில் கலந்துக்கிறது சிறப்பு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். சிவனுக்கு 5 முகங்கள், முருகபெருமானுக்கு 6 முகம், சண்முகம். அது மாதிரி இந்த இடத்துல வாஸ்து பூஜை செய்யணும். யாரெல்லாம் வாஸ்து பூஜையில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளேயோ இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளேயோ வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இப்போ தலைவாசலுக்கு உள்ளே போயிடுறோங்க. ஸோ இது ஹாலுக்கு உண்டான தலைவாசல். ஸோ பெரிய ஹாலு, அக்னி மூலையில் கிச்சனு, ஸ்டோரு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி பூஜா ஒரு ஃபவுண்டைன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அப்படியே வந்துடுறோம். காமன் டாய்லெட்டு, மாடிப்படி ஏறி போகிறது, கன்னி மூலை பெட்ரூமு, அதற்கு உண்டான கட்டில் அமைப்பு. ஸோ அதற்கு உண்டான டாய்லெட்டு. இது பெட் ஹவுஸு. இதுக்கு BMW ஆடி கார் நிறுத்தி 3 2 வீலர் நிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. இது கிரவுண்ட் ஃப்ளோரு. ஃபேண்டாஸ்டிக்கான எலிவேஷனுக்கு உண்டான அமைப்பு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம். முதல் மாடி அதே மாதிரி கன்னி மூலையில் பெட்ரூமு, கட்டிலுக்கு உண்டான அமைப்பு, அட்டாச் டாய்லெட்டு. மாடிப்படி ஏறி மேலே வந்தோம்னா ஒரு லாபி. இது ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ இதில் ஈசானத்தில் ஒரு ரூம். அக்னி சார்ந்து ஆனால் வார்ட்ரோப் சரியாக இருக்குது. இது கெஸ்ட் பெட்ரூமாக பயன்படுத்துறது. கன்னி மூலை மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கான பிளானு. ஸோ இதே மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் ஒரு பிளானை இப்போ பார்க்க போகிறோம்.
இந்த பிளான் பாருங்கள், நல்ல பெரிய அளவு 40 60, 303 குழி. யானை மனை, ஒய்னா யானை மனை, எஸ்னா சிம்ம மனை, ஜீனா கருட மனை. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு குழிங்கிறது 34க்கு 34 சதுரடி டிவைடட் பை 8.03 போட்டோம்னா குழி வந்து. சார் நீங்கள் குழிப்புறத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறீங்களா? எஸ். நீங்கள் இன்ஜினியரா? எஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடியன் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், தேவைப்படுறவங்க மதுரைக்கு வந்தும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஈசான மூலை ஈசன் பாகம், அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் இவை மூன்றும் ஈசான மூலையில் இருக்கணும். ஈசான மூலைக்கு உண்டான கிரகம் யாருனாக்கா குரு பகவான். குரு பகவானுக்கு உண்டான எண் 3, அதனால தான் 3 இங்கே வந்துடுது. வாயு மூலையில் செப்டிக் டேங்க் வைங்க. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. ஸோ நார்த்து ஃபேஸிங் வடக்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானத்தில் தலைவாசல் வச்சுருக்குறோம். ஈசான மூலையில் ஈசன் பாகத்தில் சிவபெருமானுக்கு உண்டான பகுதிகளில் பூஜை அறை வைக்கிறது சிறப்பு. நிறைய அன்பர்கள் இப்போ வந்து அக்னி மூலையிலையும் வாயு மூலையிலையும் வைங்கன்னு சொல்லிட்டு பிழையாக சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஈசான மூலையில் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தேவைப்படுறவங்க இந்த ஈசான மூலையில் பூஜரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சிற்ப சாஸ்திர களஞ்சிய நூல், ஓல்டு ட்ரெடிஷ்னல் நூலில் 47வது பக்கத்தில் பூஜை அறை இங்கே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹாலுக்கு உண்டான அமைப்பு உள்ளளவு வெளியளவு வாஸ்துபடி இருக்குது. அக்னி மூலையில் அடுப்பு வச்சுருக்கிறோம். யூட்டிலிட்டி ஸ்டோருக்கு உண்டான ப்ரொவிஷன். கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம். கன்னி மூலையில் பீரோ வச்சோம்னா கத்தைய பணம் சேரும். ஸோ கட்டிலுக்கு உண்டான அமைப்பு இது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஜன்னல் எல்லாமே உச்சஸ்தானத்தில் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் வித் டாய்லெட்டு, மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு. மேலே போயிட்டு இதே மாதிரி 2 பெட்ரூமு. வாயு மூலை பெட்ரூமுக்கு பீரோ வச்சுருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. வாசல் சரியாக இருக்குது. ஸோ அதற்குண்டான காமன் டாய்லெட்டு, அட்டாச்சு டாய்லெட்டு. மக்களே, 2 பிளான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இது மாதிரி பிளான் தேவைப்பட்டாலும் உங்கள் வரைபடத்திற்கு உண்டான திருத்தம் டிராயிங் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு தகவலோடு சந்திக்கின்றேன். வணக்கம். சிவாய நம.